எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சாலை விபத்திலே இறந்தவர்களுக்கு உடனடியாக வைத்தியம் பார்த்து காப்பாற்ற வேண்டும். இறந்தவர்கள சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை, ஏன்னா அதுக்கு முன்னால யாரும் கவனிக்க மாட்டாங்க. பார்த்தா போலீஸ்ல எஃப்ஐஆர் போட்டு நம்மளை சாட்சி கூப்பிட்டுருவான்ட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. எனவே 48 மணி நேரத்துக்குள்ள இன்னுயிர் காப்போம் 48 நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக அவர்களை மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும், அவர் ராஜஸ்தான்காரனா, கேரளாக்காரங்களா அல்லது கர்நாடகாக்காரங்களா அல்லது எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படி என்றெல்லாம் பார்க்கவில்லை. உயிரை காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாட்டிலே விபத்தினாலே ஒரு உயிர் போகக்கூடாது என்கின்ற அந்த சீரிய நோக்கத்தோடு 2 லட்சம் ரூபாயை உடனடியாக, நீ யார் பணத்தையும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த காயம்பட்டவனுடைய தாய் வருகிறாரா, தந்தை வருகிறாரா, மகன் வருகிறாரா, மகள் வருகிறாரா பார்க்க வேண்டாம். நீ உடனடியாக அவர்களுக்கான வைத்தியத்தை செய், அதற்கான பணத்தை இந்த அரசு தரும் என்று தந்தவர் எங்களுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு அந்த திட்டத்தை பத்தி இதில் எதுவும் காணும். விபத்து காப்பீடு திட்டம் அப்படின்னு போட்டிருக்கீங்களே தவிர இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல 2 லட்சம் ரூபாய் எந்த கேள்வி இல்லை. எஃப்ஐஆர் இருந்தா போதும், எந்த கார்டு எதுவுமே தேவையில்லை. அந்த திட்டம் இருக்கிறதா என்பதை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய மானிய கோரிக்கைகளை கூட சொல்லலாம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்ட அந்த NK48 என்ற திட்டம் கண்டிப்பாக இந்த ஆட்சியிலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கடந்த 90 நாட்கள்ல பல உயிர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால தான் அதை பத்தி பேச வேண்டியதா போச்சு. அடுத்தது வெற்றி 150 நாள் திட்டம். அது இந்த அரசு ஒன்றிய அரசிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டான முதல் திட்டம் அந்த திட்டம். விபிஜி ராம்ஜி 40% மாநில அரசு, 60% ஒன்றிய அரசு. அந்த திட்டம் கிராமப்புற வேலைவாய்ப்புகளுக்கு நாங்கள் வேண்டாம் என்று எதிர்த்தோம். அதனால எங்களுக்கு 3501 கோடி ரூபாய் 591 கோடி ரூபாய் பணம் வரல. பணம் வரவில்லை என்றாலும் கூட அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்தோம். ஆனா எந்த காலத்திலும் நாங்கள் உங்களுக்கு பணிய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் வேண்டும் என்று வலியுறுத்தினோம். பிபிஜி ராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு அது சத்தமே இல்லாம செஞ்சிருவீங்க. அதுதாங்க உங்களுடைய சாதனை. எப்படி ஓட்டுல எலெக்ஷன் சத்தமே இல்லாம வந்தீங்களோ அது போல சத்தமே இல்லாம சரண்டர் ஆயிருந்தீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியை பொறுத்தவரை சற்று நேரம் முன்பு மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அண்ணன் பேசினார். உண்மையிலேயே அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி அதில் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற செய்திகள் இருந்ததை நாங்கள் இளம் தலைவர்கள் குறித்துக் கொண்டோம். அந்த துணியில் பேசுகிற பொழுது இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்க, மரபை வழி தொடர அது வழிவகுக்கும். ஆனால் மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பம் முதலே பொது தளத்தில் பார்த்தது, சோசியல் மீடியா, பில்லு வாங்க போனப்ப நீங்க எங்க பில்லு வாங்க போனீங்க என்று இந்த நிதி அறிக்கை சார்ந்து பேசாது ஒரு அரசியல் கூட்டம் போல பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா, எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களினுடைய வருங்காலத்துக்கு நல்லது. அதை விடுத்து சம்பந்தம் இல்லாமல் பொது தளத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அப்படி பேசுவது மரபல்ல என்பதை உங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரியாது.